நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சொல்றது கேளுங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. என்ன இவ்வளவு சீக்கிரம் ரிஷிகேஷ் கூட்டிட்டு போகாதீங்க. நான் இன்னும் ஒரு வாரம் இங்க தங்கிக்கிறேன். அப்புறமா வந்து என்ன கூட்டிட்டு போங்க பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இப்ப என்ன கூட்டிட்டு போகாதீங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. பாட்டி நான் சொல்றது கேளுங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. என்னாச்சு? உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி பாட்டியை ஃபோர்ஸ் பண்றியா? நீ இல்லப்பா, இது வேற பிரச்சனை. இவ எங்க கூட ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்றா. ரொம்ப அடம் பிடிக்கிறா. ஏமா, ஏன் ஊருக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? நீயாவது அவளுக்கு புரிய வைப்பா. எத்தனை நாளைக்கு தான் அவ இங்க இருக்க முடியும்? பாட்டி ப்ளீஸ் பாட்டின்னு கொஞ்ச நாள் இருக்கும் பாட்டி. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது மாலதி. இங்க பாரு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். தாத்தா உன்னை இந்த வீட்டுக்கு விருந்தாளியை தானே கூட்டிட்டு வந்திருக்காரு. மரியாதைக்கு ஒரு நாள் 2 நாள் போதும். இங்கே தங்கிட முடியுமா? உனக்கு கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல? இல்ல நீ வாங்கி கூட. பாட்டி, நீங்க சரியா தான் சொன்னீங்க. இவளை கூட்டிட்டு போயிருங்க. இல்லன்னா அவ வாழ்க்கை பூரா இங்கே தங்கிடுவா. நம்ம தலையிடாத பாட்டி, இவளை இழுத்துட்டு போங்க. அப்ப நீ கிளம்பு. பாட்டி, பாட்டி எங்க? அவங்க ஏன் பாட்டி நீ சொல்றத ஒண்ணு அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன பத்தி தப்பா சொன்னா அவங்க இங்கே நின்னுட்டு இருப்பாங்க நினைச்சியா? ஓகே. ஆமா பாட்டி முன்னாடியே அப்படி ஓவர் ஆக்டிங் பண்ற. என்ன இங்க இருந்து கழட்டி விடுறதுக்கு ஏன் ரெக்கமெண்ட் பண்ற? சும்மாதான். ஓ அப்படியா? என்னாச்சு? இப்பதான் புரியுது. உனக்கு நாங்கெல்லாம் எதுக்கு? அதான் இப்போ உனக்கு மாயா கிடைச்சிட்டாலே. ஆமா ஒரு விஷயம் சொல்லு. அன்னைக்கு நீ அவளை கூட்டிட்டு போய் எங்க டிராப் பண்ண? வீட்டு வாசல் வரைக்குமா இல்ல வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டியா? இங்க பாரு மாலதி, வெக்கப்படாம சொல்லு. மாயாவோட இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நான் டிராப் பண்ணிருப்பேன். ஏன்னா இது ஜென்டில்மேன் பண்ற வேலை. நான் ஜென்டில்மேன். என்ன அதுக்குள்ள வேத்துருச்சா? அர்ஜுன் நடிச்ச ஜென்டில்மேன் படம் நான் பாத்திருக்கேன். ஆனா விஸ்வா நடிச்ச ஜென்டில்மேன் படம் பார்க்கலையே. எப்ப ரிலீஸ் ஆகும்னு சொல்ல உடனே போய் பாத்துறேன். வாயை மூட மாட்டேன். ஏன் வாய் மூடணும்? ஏன் வா ஏன் இஷ்டம். மாயா கூட நீ நெக்ஸ்ட் டேட் எப்ப போறேன்னு என்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே தான் மாலதி, இருப்பேன். ப்ளீஸ் என்ன விட்டுருதாயே. உன் அறிவுரையை கேட்டு எனக்கு இருக்கிற மூளையும் மங்கி போயிடும் போல. அப்படியா? ப்ளீஸ் என்ன விட்டுரு. விட மாட்டேன். ப்ளீஸ் விட ப்ளீஸ் மாட்டேன். விட மாட்டேன். தலைவலி தாங்க முடியல. குட் மார்னிங் வினய். குட் மார்னிங். என் தலை ரொம்ப வலிக்குது ஜிபிதா. எல்லாம் அந்த பாலால வந்தது. பாலா? நான் எந்த பாலை குடிச்சேன்? அப்படியா? அதை யார் எனக்கு கொடுத்துருப்பாங்க? நானா வாங்கி சாப்பிட்டேன்? அதுக்கு சான்ஸே இல்லை. அது மட்டும் இல்ல வினய், நான் உங்களை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு. ஆனா நீங்க இல்ல இல்ல இது ஒண்ணு ஆகாது மோரு மோரு மோருன்னு குடிச்சிட்டே இருந்தீங்க. அப்படி சொல்லு. நான் மோருன்னு தானே குடிச்சேன். அது மட்டும் பாங்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அதை குடிச்சிருக்க மாட்டேன். அதை குடிச்சிட்டு நேத்து நான் என்னென்ன செஞ்சேன்னு எனக்கே ஞாபகம் வரலான்னு பாரு. சரி, நான் போதையில இருக்கும்போது மாலதி ஏதாவது நம்ம ரூம் பக்கம் வந்துட்டு போனாரா? என்ன வினய் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? மாலதி உண்மையாவே வந்தா. ஆக்சுவலி அவ என் கூட பேசணும்னு தான் வந்தா. ஏதோ பாட்டி கிட்ட சொல்லணுமா. இந்த ஊரை விட்டு அவளுக்கு போறதுக்கு மனசே வரலையா. கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன்னு சொல்றதுக்காக தான் வந்தா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் இங்கே வரல. மாலதி இங்கிருந்து கூட்டு போகிறதுக்காகவும் வந்திருக்காங்க. ஸோ மாலதி இங்கே இருக்க பாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. பாட்டி ஒத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. உங்களுக்கு தெரியுமா வினய், பாட்டி இந்த முடிவை எடுக்கலனா நான் இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பா அவளை இங்கே இருக்க சொல்லிருப்பேன். அவன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா இது தவிர எனக்கு வேற வழியும் தெரியல. நான் என்னோட தங்கச்சி நிரந்தரமா என்னோட மாமியார் வீட்டுல தங்க வச்சுக்க முடியாதுல்ல. மாலதி வேணா அவங்க கூட்டு போகலாம். ஆனா என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து யாரும் கூட்டு போக முடியாது. ஆமா வினய், இன்னைக்கு என்னோட கண்ணு எப்படி இருக்கு? திடீர்னு என்ன இது கேள்வி? உன் கண்ணு எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓ அப்படின்னு சார் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நேத்து என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் இப்ப ஒண்ணும் ஞாபகம் வரலையா? நேத்து பெருசா கவிதை பாட்டெல்லாம் பாடினீங்க.
இப்ப ஒண்ணும் ஞாபகம் இல்லையா? நேத்து என்னமோ என் கண்ணை பார்த்தா கிட்டார் மியூசிக் கேக்குது, ஆர்கெஸ்ட்ரா கேக்குது, அது இதுன்னு சொன்னீங்க. உண்மையா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாங்கா தான் இருக்கும். ஹலோ, மாமா, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? உங்களுக்கே தெரியும்ல, நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். பாட்டியை எப்படி ஏமாத்தி அவங்களுக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியல. சாரி சாரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மாமா, நான் போக மாட்டேன். கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். நீங்க எவ்வளவு பெரிய வக்கீல், ஜட்ஜையே கன்வின்ஸ் பண்றீங்க, என் பாட்டியை கன்வின்ஸ் பண்ண முடியாதா? அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நீயாச்சும் உன் பாட்டியாச்சும் அவ்வளவுதான். ஒரு ஐடியா இருக்கு. என்ன சொல்லு? நீங்க பாட்டி கிட்ட போய் மாலத்தி கீழே விழுந்துட்டா, அவளுக்கு கால்ல அடிபட்டிருக்கு, அதனால குணமாகற வரைக்கும் அவ ஒரு சில நாள் இங்கே இருந்துட்டு போட்டோம், நீங்க அப்புறமா வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுங்க. சரியா? இல்ல இல்ல, நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். அட, ஒரு வக்கீலை பார்த்து பொய் சொல்றேன்? உன்ன மாதிரி ஆளுங்களால தான் வக்கீலுங்களோட பேரே கெட்டு போகுது. நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. மாமா, என்கிட்ட ஐடியாவை வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேல உங்க கண்டிஷன் வேற. ஹரிச்சந்திரன் மாதிரி உண்மையை மட்டும் தான் பேச போறேன்னு வேற சொல்றீங்க. மாமா, இன்னொரு ஐடியா சொல்றேன். அதனால நீங்க பொய் சொல்ல வேண்டியது இருக்காது, என்னோட வேலை நடக்கும். நீங்க இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபாரதத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருக்ஷேத்திரத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது பாண்டவர்களில் மூத்தவரான தர்மராஜன் துரோணாச்சாரியர் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொன்னாரு. அந்த அஸ்வத்தாமன் வேற யாரும் இல்ல, துரோணாச்சாரியரோட பையன். ஒரு நிமிஷம். அப்படின்னா பாட்டி கிட்ட போய் அஸ்வத்தாமன் இறந்துட்டாருன்னு சொல்றியா? ஆனா இந்த கதைக்கும் உன் கதைக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னு கவனமா கேளுங்க. தர்மராஜனை ஏன் நேர்மையானவர்னு சொல்றாங்க? ஏன்னா அவர் தர்மத்தை கடைபிடிக்கிறவரு, எப்பவுமே பொய்யே சொல்லாதவரு. சோ இந்த துரோணாச்சாரியாரை யுத்தத்துல தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்னு முடிவெடுத்தாரு. அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் தர்மராஜன் கிட்ட அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டதா துரோணாச்சாரியர் கிட்ட சொல்ல சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே அஸ்வத்தாமன்கிறவர் இறக்கல. அஸ்வத்தாமன்கிற பேர் இருக்கிற ஒரு யானை இறந்துருச்சு. துரோணாச்சாரியாரோட பையன் இல்ல அது. ஆனா உண்மையா இறந்தது அஸ்வத்தாமன் இல்ல, அஸ்வத்தாமன்கிற பேர்ல இருக்கிற ஒரு யானை தான் இறந்ததுங்கிற உண்மைய முழுசா சொல்றதுக்குள்ள கிருஷ்ணர் சங்கம் முழங்கிட்டாரு. அந்த சத்தத்துல யானை தான் உண்மையா இறந்துச்சுங்கிற உண்மைய துரோணாச்சாரியார் கேட்க முடியல. அவர் பையன் தான் இறந்துட்டாருன்னு ஷாக் ஆயிட்டாரு. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, தர்மராஜனும் பொய் சொல்லலன்னு ஆயிடுச்சு, கிருஷ்ணர் நினைச்ச காரியமும் முடிஞ்சிருச்சு. சோ மாமா, நீங்களும் இந்த கலியுக தர்மராஜன் தானே? நீங்க தான் பொய்யே சொல்ல மாட்டீங்களே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை பொய் சொல்ல வைக்க முடியும்? அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, பாட்டி கிட்ட போய் மாலத்தி விழுந்துட்டான்னு சொல்லுங்க போதும். அந்த பொய்ய கூட நீங்க முழுசா சொல்ல வேண்டாம், ஆரம்பிச்சு வைங்க போதும். நான் கத்தி கூச்சல் போட்டு சமாளிச்சுக்கிறேன், என் காரியமும் நிறைவேறிடும். அது மட்டும் இல்லாம நீங்க பொய் சொல்லிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்காது. சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர் ஐடியா. நீ கூட பேசாம லாயர் ஆயிடலாம். ட்ரை பண்றேன். இருந்தாலும் இது கூட போய் தானே? மாமா, உங்களுக்கு இன்னுமா புரியல? நான் தான் சொன்னல, நீங்க முழுசா மேட்டர் சொல்லவே வேண்டாம், நான் அதுக்குள்ள கத்தி சமாளிச்சுக்கிறேன். உனக்கு இங்கே இருக்கணும்னு தோணுதா? அப்ப சரி, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். கண்டிப்பா முடிச்சு வைக்கணும், முயற்சியே தேவையில்லை. சென்று வா வென்று வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்ன பொண்ணு பேச்ச கேட்டலாம் நம்ம போக கூடாது. மாமா, இங்க கோழ மாதிரி போட பாக்குறீங்க, ஆம்பள மாதிரி தைரியமா நினைச்சது சாதிக்கணும். நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். சொல்றது கொஞ்சம் கேளு. யாராவது பாத்துற போறாங்க. சரி சரி மாமா, நான் இந்த கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க ரெடியா இருங்க. ஓகே, ரெடி? சரி, ஓகே. 3 2 1. இரு பொறுமையா இரு, அவசரப்படாத கொஞ்சம். இங்க பாரு மாலதி, நம்ம ஏன் பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த நேரடியாவே சொல்லக்கூடாது? போய் பித்தலாட்டம் இல்லாம நேர்மையான வழியில பாட்டிக்கிட்ட நாம இந்த விஷயத்த பொறுமையா சொன்னோம்னா கண்டிப்பா பாட்டி இதுக்கு சம்மதிப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க நினைக்கிற மாதிரி சொன்ன உடனே புரிஞ்சுக்கிற ஆள் அவங்க கிடையாது. அவங்க ஒரு வாட்டி முடிவெடுத்தாங்கன்னா அவங்க முடிவு அவங்களே மாத்திக்க மாட்டாங்க. அதனால இந்த நாடகத்தை நம்ம நடத்தியே ஆகணும் மாமா. கண்டிப்பா சொல்லணும்.
ஆனா எப்படி இங்க பாருங்க, நான் கவுண்டர் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க பொசிஷன்ல இருக்கணும். ஓகே சொல்லணுமா? ஓகே 3 2 1. நான் இந்த இடத்துல விட்டு போறேன்பா. மாமா இவ்ளோ சொல்லி எங்க ஓட பாக்குறீங்க மாமா? டயலாக் சொல்லுங்க. டயலாக் சொல்லுங்க டைலாக் மாமா. சொல்லுமா? போய் சொல்லி ஆகணும் இப்போ. இல்ல 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 மாலதி கீழே விழுந்து கால்ல அடிபட்டுருச்சு. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. மாலதி மாலதி கீழே விழுந்துட்டா அவ. என்னாச்சு? மாலதி வினய் என்னாச்சு விடுங்க? அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. அக்கா கால் அடிபடுது எனக்கு, நீ மாமா போய் கேள்வி கேக்குற. ஓகே ஓகே, நான் உடனே டாக்டரை கூப்பிடுறேன். எங்க எந்த கால் அடிபட்டுச்சு? கடவுளே, என்ன இதெல்லாம்? அட, வலிய போறதுக்கு ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? தூக்குங்க. எழுந்து கூட நிக்க முடியல. பயப்படாதப்பா, எல்லாம் சரியா போயிடும். இங்க தொட்டா வலிக்குதாமா மாலதி? ரொம்ப வலிக்குது டாக்டர். சின்ன காயம்தான், பயப்பட தேவையே இல்ல. பிராக்சர் எதுவும் ஆகலமா. கொஞ்ச நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். வலி குறையிற வரைக்கும் நீ பெட்டை விட்டு இறங்கி நடக்கவும் கூடாது, அதே நேரத்துல குதிக்கவும் கூடாது. டாக்டர் அங்கிள், நாளைக்குள்ள கால் சரியாயிடும்ல? ஏன்னா நான் நாளைக்கு பாட்டி கூட ரிஷிகேஷ் போய் ஆகணும். நான் இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாதுல்ல. இங்க பாரு, இந்த நேரத்துல உனக்கு ரெஸ்ட் அவசியம் தேவைன்னு சொன்னல. உன் கால் வலி முழுசா குணமாகற வரைக்கும் நீ எங்கேயும் நகரக்கூடாது. நான் சில மருந்து எழுதி தரேன், அதை நீ தவறாம சாப்பிடு. அப்பப்போ சுடு தண்ணியில ஒத்தடம் எடுத்துக்கணும். அப்பதான் உன் கால் வலி சீக்கிரமா குணமாகும். இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்ல வேளை ரிஷிகேஷ் போறதுல தப்பிச்சேன். மோகன், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். மாலத்தியை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது எப்படிமா? அவளுக்கு இந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும். என்ன? ஆமா மோகன், இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. நாம அவளை ஊருக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். நீங்க சரியா தான் சொல்றீங்கம்மா. ஆனா ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்த அவகிட்ட எப்படி சொல்ல முடியுமா? உங்களாலேயோ இல்ல என்னாலேயோ அவகிட்ட போய் சொல்ல முடியுமா உனக்கு இந்த மாதிரி? இந்த ஜூஸ். தேங்க் யூ அக்கா. மாலதி, நீ வேணும்னே தானே உன்னோட கால் அடிப்பட்ட மாதிரி டிராமா பண்ண. ஊருக்கு போக கூடாதுன்னு தானே இந்த மாதிரி டிராமா பண்ண. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கும்போது நீ விஸ்வாவை பார்த்து கண்ணடிச்சதை நான் பார்த்தேன். இல்ல, நான் விஸ்வாவை பார்த்து கண்ணடிக்கல. அக்கா அக்கா, என்ன வேற என்ன பண்ண சொல்ற சொல்லு. எனக்கு இதை விட்ட வேற வழியே தெரியல. விஸ்வாவை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால போக முடியாதுல்ல. என்ன நீ என்ன சொல்ற? விஸ்வாவை விட்டுட்டு எதனால உன்னால போக முடியாது? என்ன நடக்குது மாலதி? மாலதி, இங்க பாரு, என்ன உண்மைன்னு என்கிட்ட சொல்லிடு. உனக்கும் விஸ்வாக்கு ஏதாவது லவ் அது இதுன்னு
நீ ஒன்னும் அந்த விஸ்வாவை லவ்லாம் பண்ணல. மாலதி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, மரியாதையா உண்மையை சொல்லிடு. அக்கா, அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு பதில் சொல்ல. நான் அவனை எப்படி காதலிப்பேன்னு நீ எதிர்பார்த்த? போய் அவனை நானா போய் லவ் பண்ணுவேன்? நான் விஸ்வாவை எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலும் முடியாது. இங்க பாருக்கா அக்கா, என் மேல சத்தியமா சொல்ற, எனக்கு அவனுக்கும் நடுவுல ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றத நம்பு. அப்ப ஏன் அப்படி சொன்னா? விஸ்வாவை என்னால தனியா விட்டுட்டு போக முடியாதுன்னு? அப்பாவே அக்கா, நான் ஏன் அப்படி சொன்னேன்னா மாயாவையும் விஸ்வாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக. விஸ்வா மாயா? யார் அந்த மாயா? ஒருவேளை அந்த ஹோலி ஃபங்க்ஷனுக்கு வந்தாலே அவளா? மாலதி, மாலதி, என்ன நடக்குதுங்க? நீ ஏன் இதெல்லாம் தலையிடுற? மாலதி, அக்கா, நான் இது வரைக்கும் உன்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ண. நீ இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, மாமா கிட்ட கூட. சரி, நான் ப்ராமிஸ் பண்றேன். ஆனா நீ நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடணும். சரிக்கா, நான் முழு கதையையும் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். ஹோலி பண்டிகை அன்னைக்கு மாயா வந்தால, அவ வேற யாரும் இல்ல, விஸ்வாவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். நீ அன்னைக்கு பார்த்தல அவ கூட எப்படி எல்லாம் சந்தோஷமா டான்ஸ் ஆடினான்னு. ஆனா மாலதி, இதுலலாம் இன்வால்வ் ஆக சொல்லி உன்கிட்ட யார் சொன்னது? ஷாலினி ஆண்டி தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலினி பெரியம்மாவா? அவங்க தான் இந்த பிளான்க்கே மாஸ்டர் மைண்ட். நான் வெறும் அவங்க ஆட்டி வைக்கிற பொம்மை மட்டும் தான். ஷாலினி ஆண்டி என்ன சொல்றாங்களோ நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு வரேன். அப்படியா? அதனாலதான் ஷாலினி பெரியம்மா உங்ககிட்ட அவ்வளவு ஃப்ரெண்ட் ஆனாங்களா? இத பத்தி பேசுறதுக்காக தான் நீயும் ஷாலினி பெரியம்மாவும் அப்பப்ப மீட் பண்ணிக்கிறீங்களா? அக்கா, மாயா மட்டும் விஸ்வா லைஃப்ல ரீஎன்ட்ரி ஆகலனா என்னால ஷாலினி ஆண்டி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்திருக்கவே முடியாது. தேங்க்யூ மாயா. ஆனா மாலதி, விஸ்வா மறுபடியும் அந்த மாயாவை ஏத்துக்க தயாரா இருக்கானா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பண்றதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. நீ நினைச்ச மாதிரி நடக்கலன்னா திரும்பவும் மேல எல்லாரும் கோவப்படுவாங்க. அக்கா, நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் நான் விருப்பப்பட்டு நடத்துறேன்னு நினைக்கிறியா? இல்லக்கா, நான் வெறும் தலையாட்டுற பொம்மை மட்டும் தான். ஆனா என்ன ஆட்டி வைக்கிறது ஷாலினி ஆண்டி. அவங்க என்னென்ன பண்ண சொல்றாங்களோ நான் அதை ஃபாலோ பண்றேன். நீ தானே சொல்லுவ பெரியவங்க பேச்ச கேட்டு நடந்துக்கணும்னு. ஆமா, சொன்ன பெரியவங்க சொல்ற பேச்சு எல்லாத்தையும் கேட்கணும்னு. ஆனா அதுக்காக இந்த மாதிரி டிராமா எல்லாம் ஆடவே கூடாது. அக்கா, உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, எனக்கு கால்ல அடிபட்டிருக்கு, வலில நான் துடிச்சிட்டு இருக்கேன்னு. அப்படியே உன்னை விட்டு என்ன பாத்துக்கோ. அக்கா அக்கா, சரி சரி கேளு. இங்க பாரு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, இத நீ வெளியில யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. ப்ராமிஸ். சரி விடு, நல்ல காரியத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ண. அதனால ஒண்ணு மன்னிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, சரியா? நான் அப்புறம் வரேன். போயிட்டு வா. Thank God. Vishwa and Maya. டாக்டர் தம்பி, நாங்க இன்னைக்கு சாயந்தரமே ஊருக்கு கிளம்புறதா இருந்தது. அதுக்குள்ள மாலதிக்கு கால்ல அடிபட்டுடுச்சு. இந்த நிலைமையில நாங்க எப்படி வர்றது? பாட்டி, மாலதி என்ன அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நடந்து வர போறா? வண்டியில ஏறி உட்காந்தா இங்க வந்து இறங்க போறா, அவ்வளவுதான். கால்ல சின்னதா அடிபட்டதுக்காக ஊருக்கு வரதை கேன்சல் பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க பாட்டி, நம்ம ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் லேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேயும் தாமதிச்சு அது அவளுக்கு தான் ஆபத்து. பாட்டி, நீங்க மாலதிக்கு இந்த வியாதி வந்திருக்குன்னு அவகிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல தம்பி, நான் சமயம் பார்த்து சொல்லிடுறேன். பாட்டி, இந்த விஷயத்தை நீங்க அவகிட்ட இருந்து எவ்வளவு நாளைக்கு தான் மறைக்க முடியும்? ஒரு பேஷண்ட்டுக்கு தனக்கு வந்திருக்கிற வியாதியை பத்தி தெரிஞ்சுக்கிறது அவசியம். அப்படின்னா நீங்க வினய்க்கும் ஜீவிதாக்கும் கூட சொல்லிருக்க மாட்டீங்களா? பாட்டி, நீங்க தயக்கப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. தயவு செஞ்சு பிராக்டிகலா யோசிங்க. மாலதிக்கு வந்திருக்கிறது சாதாரண ஜுரமோ தலைவலியோ கிடையாது. இது கேன்சர் பாட்டி, உயிர்கொல்லி நோய். நீங்க எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் லேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவ குணமாகறதும் கஷ்டம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல பாட்டி?
இங்க பாருங்க பாட்டி, உங்களால மாலதி கிட்ட இந்த விஷயத்தை சொல்றதுக்கு தயக்கமா இருந்ததுன்னா நான் வேணா அவகிட்ட உண்மையை சொல்லிடுறேன். இன்ஃபேக்ட் மாலதி கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்குள்ள நீங்க வந்து மாலதி கிட்ட இருந்து போனை வாங்கி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இங்க பாருங்க பாட்டி, ஐ எம் ரியலி சாரி. ஆஸ் அ டாக்டர், மாலதிக்கு என்ன வியாதி வந்திருக்குன்னு அவகிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதனால நிச்சயமா நான் அவகிட்ட உண்மையை சொல்லதான் போறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க.